தமிழக அரசால தொடங்கப்பட்ட மழைநீர் சேமிப்பு திட்டம் திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையில இருக்கு? இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையரோட நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் நடத்திய கலந்துரையாடலை இப்ப பார்க்கலாம். தமிழக அரசால் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்பது தற்போதைய நிலையில் எந்த அளவில் இருக்கிறது, குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியில் எந்த அளவில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது, எவ்வாறு கண்காணிக்கப்படுகிறது என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆணையாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாநகராட்சியில் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? தமிழக அரசின் உன்னத திட்டமான மழைநீர் சேகரிப்பு திட்டம் 2002ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு முழுமைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் 1,42,996 வீடுகள் உள்ளன. அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இருப்பினும் காலத்தின் சரியாக பராமரிக்க விட்டதால் தற்பொழுது அனைத்து பணியாளர்களும் வீடு வீடாக சென்று மழைநீர் சேகரிப்பு அமைப்பு சிதிலமடைந்து உள்ளதா என்பதை கண்காணித்து வருகின்றார்கள். இன்னும் 10-15 நாட்களுக்குள் அனைத்து மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளும் தனியார் வீடுகளில் கணக்கெடுப்பு முடிந்துவிடும். மாநகராட்சி கட்டிடங்களை பொறுத்தளவில் அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அனைத்து பள்ளிகளிலும் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அனைத்து அரசு கட்டிடங்களிலும் ஏற்படுத்தப்பட்டு விட்டு அது நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதே போல் சூழ்நிலையில் இனி வருங்காலங்களில் என்ன புதுசாக வீடுகள்லாம் கட்டுவாங்க. அந்த வீடுகளில் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கும் மற்றபடியான தொடர் கண்காணிப்புகளுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அதாவது இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு பில்டிங் ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட்டே கொடுத்தாச்சு. இது சட்டப்பூர்வமாக அனைத்து வீடுகளிலும் பில்டிங் லைசன்ஸில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மேண்டேட்டரி, அதாவது கம்பல்சரி. ஸோ அதனால் எந்த வீடு யார் கட்டினாலும், அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இல்லை என்றால் வரி விதிக்க இயலாது. மேலும் லைசன்ஸும் கொடுப்பதில்லை. எனவே புதிதாக கட்டப்படும் அனைத்து வீடுகளிலும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அது மேண்டேட்டரி. ஏற்கனவே ரூல் அமெண்ட்மெண்ட் கொடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது கண்காணிக்கப்பட்டு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட மழைநீர் சேகரிப்பு அமைப்பு சிதிலமடைந்து உள்ளதா என்பதை மட்டும் தற்பொழுது கண்காணிக்கும்படி நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக திருநெல்வேலியினுடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் சிவசுப்பிரமணியன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். குறிப்பாக மக்களுக்கு, அதாவது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு மிகவும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் தொடர்ச்சியாக சிதிலமடைந்து இருக்கக்கூடிய இடங்களை கண்காணிக்கவும் அதை மேன்மைப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆல்வின், திருநெல்வேலி.